இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஹீரோயின் ஷெனலோட வீட்ல அவங்க அம்மா முன்னாடி நின்னுட்டு இருக்கா. இதுக்கு முன்னாடி வந்த எல்லா சீசன்லயுமே ஹையஸ்ட் ஓட் வாங்கின ஒரே ஆள் நீதான், அது உனக்கு தெரியுமா? அதனால உன் தங்கச்சியோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ நாங்க ஏத்துக்கிறோம், அதுக்காக தானே நீ இங்க வந்த அப்படின்னு ஒரு வீடியோவை போட்டு காட்ட தங்கச்சி ரொம்பவே சந்தோஷமா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட் பண்ணப்பட்டு இருக்கா. ஆனா அவங்க ஒரு கைதியா இருக்கான்னு கூட தெரியலன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கான்னு சன் கிட்ட சொல்லி, உன்னை எப்படி இங்க இருந்து நான் வெளியில கூட்டு போவேன்னு எனக்கு தெரியலன்ட்டு சொல்ல, நீ எனக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்க, ஆனா உனக்காக இந்த ஹெல்ப் கூட பண்ண முடியாத நிலைமையில நான் இருக்கேன், எனக்கு நீயும் உன் தங்கச்சியும் பத்திரமா இருந்தா போதும்னு சன் சொல்லிடுறான். அடுத்த நாள் தங்கச்சிக்கு ஆபரேஷன் தியேட்டருக்கு வெளியில ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நியூஸ்ல ஃபுல்லா ரெடி செட் லவ்வோட ஃபைனல் கேமை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா டாக்டர் வெளில வந்து ஆபரேஷன் சக்சஸ் தான், நீங்க உள்ள போய் பார்க்கலாம்னு சொன்ன மேல் தான் இவளுக்கு நிம்மதியா இருக்கு. தங்கச்சியும் நீ ஏன் சன்னை செலக்ட் பண்ணல, நீ அவனை லவ் பண்றதானே அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவ்வளவு நாள் அடக்கி வச்சிருந்த அழுகைய மொத்தமா கொட்டி தீத்துடுறா. ஃபார்ம்குள்ள மிச்சம் இருக்கிற 5 லேடிஸும் 5 ஜென்டில்மேன் கூட ஜோடியா வர அவங்க அடுத்து வாழ போற வீட்டை எல்லாம் காட்டுறாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வீடு கிட்ட கிட்டவே இருக்கு. ஆல்மண்டும் ஹீரோயினும் அவங்க வீட்டுக்குள்ள போறாங்க. இதுதான் நாம இனி வாழ போற வீடா அப்படின்னு சுத்தி பாத்துட்டு இருக்காங்க வருத்தத்தோட. உனக்கு சன்ன பிடிக்குங்கிறது எனக்கு தெரியும், ஆனா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, கண்டிப்பா உன்னையும் உன் தங்கச்சியும் நல்லாவே பாத்துப்பேன்னு சொல்ல, எதுவுமே சொல்லாம ஹீரோயின் தலையை மட்டும் ஆட்டுறா. அதுவே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி உனக்கு சாப்பிட ஏதாவது செஞ்சு தரட்டுமா அப்படின்னு, நானும் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஹீரோயினும் சேர்ந்துட்டு 2 பேரும் சமைச்சிட்டு இருக்காங்க. அப்படியே நைட் ஆயிடுது. அந்த வீட்டுக்கு வெளியில ஹீரோயின் நிக்கும் போது பக்கத்து வீட்டுல தான் சன் இருக்கான். அவனும் வெளியில நின்று பாத்துட்டு இருக்கான். இப்ப 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்பதான் நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்றேன். முதல்லலாம் யாராவது மிஸ் பண்றோம்னா அவங்கள பார்க்காம இருந்துட்டா என்ன ஆகுமோன்னு நினைச்சு பயப்படுவேன். ஆனா மிஸ் பண்றவங்கள தினம் தினம் பாத்துக்கிட்டு அவங்க கூட பேச முடியாம இருக்கிறது நினைச்சாதான் ரொம்ப வலியா இருக்கு அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு அதே மாதிரிதான் இருக்கு. இவங்க இப்படி பேசிக்கிறது எல்லாமே வீட்டுக்குள்ள இருந்து ஷெனல் பாத்துட்டு இருக்கா. அப்போ அவங்களோட பேக்யார்ட்ல ஏதோ சவுண்ட் கேட்க, என்னன்னு வந்து பார்த்தா ஒரு பூனை. சரி பூனை தானே திரும்பி போலான்னு இருக்கும்போது மேக்ஸ் வந்துட ஓங்கி ஒரு அரை மூக்குல ரத்தம் சொட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கான். நாளையோட எல்லாம் முடிஞ்சது இல்ல, இதுக்கப்புறம் எல்லாம் எப்படி இருக்குன்னே தெரியல, அதனாலதான் உன்னை பார்த்து என்ன குட் பை சொல்லிட்டு போலான்னு வந்தியான்னு ஷெனல் கேட்டா, ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு போக வந்தேன். மேக்ஸ் சொல்றான், சன் என்னை விட பெஸ்டா இருக்கலாம், ஆனா கண்டிப்பா நீ என் கூட சந்தோஷமா இருப்பேன்னு சொல்றான். உங்ககிட்ட பல டைம் சொல்லிட்டேன், நான் சன்னை தான் செலக்ட் பண்ண போறேன், எனக்கு என்ன வேணுங்கிறது உனக்கு தெரியுமான்னு கேட்டா, சன் தானே அப்படின்னு மேக்ஸ் சொல்றான். ஆனா அது இல்ல, பாராட்டு எங்க அம்மா கிட்ட இருந்து, அதுக்காக நான் என் வாழ்க்கை பூரா வெயிட் பண்ணிருக்கேன். கடைசி ரவுண்ட்ல நான் ஜெயிச்ச மேல் அடுத்த ரவுண்ட்ல நான் ஜெயிச்சிருவேன், சன் எனக்கு தான் அப்படின்னு முடிவான மேல் கடைசியா அந்த வார்த்தையை எங்க அம்மா கிட்ட இருந்து நான் கேட்டேன். ஆனா அவங்க அப்படி சொல்லும் போது எனக்குள்ள எதுவுமே ஃபீல் ஆகல. அப்புறம் எதுக்காக நான் இதெல்லாம் பண்றேன்னு தெரியலன்னு பயங்கரமா மேக்ஸ் தோல்ல சாஞ்சிட்டே அழுக. அவனும் ரொம்ப ஆறுதலா இருக்கான். ஆபரேஷன்லாம் முடிஞ்சு ஹாஸ்பிட்டல்ல தங்கச்சி இருக்கும்போது அந்நேரத்துக்கு யாரோ வராங்க. வேற யாரும் இல்ல. இவ்வளவு நேரமா யாராலையும் கான்டாக்ட் பண்ண முடியாம ரீச்ல இல்லாம இருந்த ஃப்ரெண்ட் தான். அதோட இல்லாம ஹீரோயின் இப்ப தங்கிட்டு இருக்க ஃபார்ம்குள்ள இருக்கிற வீட்டுக்கு வெளியில யாரோ ஸ்நாக்ஸை வச்சுட்டு கதவை மட்டும் தட்டிட்டு போயிட, அதை உள்ள எடுத்துட்டு வந்தா உள்ள இருந்து போன் ரிங் ஆகிற சவுண்டு. போன் எடுத்தா கூப்பிட்டுருக்கிறது ஃப்ரெண்ட் தான். ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்ச உடனே ஆல்மண்ட், பேப்பர், சன், ஹீரோயின் எல்லாருமே ஒட்டுக்கா ஆஜராயிட, ஃப்ரெண்டுக்கு எதுவும் ஆகல, உயிரோட தான் இருக்கான்னு இப்பதான் உங்களுக்கு நிம்மதியா இருக்கு. நம்மளோட பிளானை கடைசி ரவுண்ட்ல நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்ற. இதெல்லாம் நமக்கே தெரியாத புது பிளான் தான் நமக்கு தோணுது, என்னன்ட்டு பாப்போம். அடுத்த நாள் நைட்டு படு ஜோரா செம்ம கிராண்டா ஃபைனல் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு பெரிய கேக்கு கிரவுண்ட்ல இருக்க, சுத்தி எல்லா ஆடியன்ஸ் உட்காந்துருக்காங்க. அந்த கிரவுண்ட்ல தான் 4-5 லெவல் இருக்கு. ஒவ்வொரு லெவலுமே கல்யாணத்துக்கு சம்பந்தப்பட்டது தான். ஜென்டில்மேன் எல்லாரையுமே கேமை பாக்குற மாதிரி கிரீன் ரூம் அப்படின்னு ஒரு இடத்துல அடைச்சிட லேடிஸ் எல்லாருமே வராங்க. ஃபர்ஸ்ட் கேம் என்னன்னா, மோஸ்டா நிறைய வெட்டிங்ல பாத்திருப்பீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் கையில இருக்கிற பொக்கேவை பிரைட் வீசுவாங்க, அதை யாரு பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அடுத்த கல்யாணம் ஆகும்ட்டு இருக்கும். அதுதான் இப்ப அந்த பொம்மை ஒரு பூவை வீசும், அதை யாரு பிடிக்கிறாங்களோ அவங்க டக்குன்னு உள்ள நோக்கி போகலாம், அடுத்த ரவுண்ட் அவங்க விளையாடலாம். ஹீரோயின் பிடிச்சிட உள்ள போனா கோல்டு கேட், சில்வர் கேட்னு 4 கதவு இருக்கு. அதுல எது கரெக்டா கோல்டு கேட்னு கண்டுபிடிச்சு போகணும், மத்ததுல எல்லாம் பலூன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி கரெக்டா போயிட்டோம்னு நினைச்சா பலூன் இருக்கிற இடத்துல ஹீரோயின் விழுந்துட, ஷனலும் போவியும் மத்த 2 பேர் எதுல போறாங்கன்னு பார்த்துட்டு கடைசியா இருக்கிற டோர் வழியா கரெக்டா போயிடுறாங்க. அடிச்சு புடிச்சு ஹீரோயினும் அது வழியா வந்தா அடுத்தது டவுரி, வரதட்சணை. பிளாக்கா பெருசா இருக்கு இல்லையா, அது மேல ஏறி போகணும். ஆனா மேல இருந்து காசு அது இதுன்னு வீசப்படும். அதுல சிக்காம யாரு மேல ஏறாங்கிறது தான் கேம். இது எல்லாமே ஷனலோட அம்மாவும் ஒரு இடத்துல பாத்துட்டு தான் இருக்காங்க. அவங்களும் ஒரு ஸ்பான்சர் தானே. ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். ஸ்டார்டிங்ல ஹீரோயின் ஷனல் வீட்டுக்கு போயிருப்பாங்க இல்லையா, அவங்க பேச்சுவார்த்தைலாம் முடிஞ்ச மேல் ஷனலோட அம்மாவும் ஜென்னியும் பேசியிருப்பாங்க. 5 நாள்ல ஃபைனல் ரவுண்டுக்கான எல்லா டிக்கெட்ஸும் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. நீ சொன்ன மாதிரி ஹீரோயினா கடைசி வரைக்கும் கேம்ல வச்சது தான் இதுக்கு காரணம். எல்லாரும் முட்டாள் மக்கள், இது ஒரு ஃபிக்ஸ் பண்ண கேம்னு தெரியாம கண்டிப்பா நம்ம கூட்டத்துல இருந்து போன ஒருத்தையும் ஜெயிப்பானு லூசத்தனமா நம்பிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும், உன் வயத்துல இருக்கே அது ஆனா பொண்ணா அப்படின்னு கேட்க, இந்த விஷயம் இவளுக்கு எப்படி தெரியும், அவ ஷாக் ஆயிடுறா. ஆனா அது ஒரு பையன் சொல்லாம இன்னும் எங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட, பையனா இருக்கணும்னு வேண்டிக்கோ, அவனும் அடுத்து ஃபார்முக்கு தான் வர போறான். அதை கேட்டுட்டு பேச்சுவார்த்தை முடிச்ச மேல் கார்ல உட்கார போறா. கேர்ள் ஃப்ரெண்டும் அங்கேதான் இருக்கா. பயங்கரமா அழுக, உள்ள தப்பா என்னமோ நடந்திருக்குங்கிறத கேர்ள் ஃப்ரெண்டும் புரிஞ்சுக்கிறா. இப்ப மறுபடியும் கேம்ல அந்த
அந்த 3வது லெவல் பிளாக் ஏற இடத்துல ஹீரோயின் மேல முந்தி ஏறிட்டு போகிறத பார்த்துட்டு ஷனலோட அம்மா பயங்கர கோவத்துல இருக்க. ஜென்னி அங்கிருந்து கிளம்பும் போது அத கூட அவ மிஸ் பண்ணாம எங்க போறேன்னு கேக்குறா. ஒரு சின்ன வேலை இருக்கு வந்துடுறேன்னு சொல்லி அவ வெளியில வரா. இந்த கேம் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஹீரோயின் தங்கச்சி கிட்ட நேத்து வீடியோ கால் பண்ணி பேசியிருப்பா. நான் உனக்கு இவ்வளவு வருஷம் ரொம்ப பெரிய பாரமா இருந்துட்டேன், என்னால தானே நீ சன்னை செலக்ட் பண்ணாம விட்டு கொடுத்துட்டே இருந்திருக்க, என்ன மன்னிச்சிரு, இனிமேலும் நான் உனக்கு பாரமா இருக்க மாட்டேன். இங்க நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, சிட்டி கிரவுண்டும் நல்லா தான் இருக்குன்னு சொல்றா. ஆக மொத்தத்துல அந்த பெரிய ஹாஸ்பிட்டல்ல இருந்து தங்கச்சிய பத்திரமா சிட்டி கிரவுண்டு கூப்பிட்டு வந்துட்டா ஃப்ரெண்டுங்கிறது நமக்கு தெரியுது. கூடவே ஃப்ரெண்டு கிட்டயும் வீடியோ கால் பேசியிருப்பா. என்ன ஆகுதோ இல்லையோ ஃபைனல் ரவுண்ட்ல கண்டிப்பா நீ ஜெயிக்கணும், அப்பதான் நம்ம இனத்தை சேர்ந்த பொண்ணும் ஜெயிக்க முடியும், எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வரும். அது மட்டும் இல்லாம உனக்கு சன்னை பிடிக்கும் தானே, அதுக்காக நீ ஜெயிக்கணும், நீ ஜெயிக்கிறத நான் பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லியிருப்பா. அதெல்லாம் நினைச்சுதான் வெறி கொண்டு விளையாடிட்டு இருக்கா ஹீரோயின். இன்னொரு பக்கம் ஜென்டில்மேனுக்கும் மத்த ஆட்களுக்கும் ஃபுட் கொண்டு வர ஆள் மாதிரி மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு ஃப்ரெண்ட் ஃபுட்டை தள்ளிட்டு வரா. பெருசா எதுவும் செக் பண்ணாம ஃபுட்டு தான் சொல்லி அந்த ட்ராலியை உள்ள வாங்கிட்டு போயிட. ஜென்டில்மேனும் சாப்பிட வராங்க. அதுல சன்னன்னு போட்டிருக்கிற டப்பா ஓபன் பண்ணா உள்ள ஒரு பென்ட்ரைவ் இருக்கு. ஆல்ரெடி முன்னாடி நாள் பேசியிருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு மால்வேர் இருக்கிற பென்ட்ரைவ் உனக்கு கொடுப்பேன், அங்க இருக்கிற ஏதோ ஒரு கம்ப்யூட்டர்ல நீ அதை இன்ஸ்டால் பண்ணிட்டா போதும் அந்த சிஸ்டம் என்னால ஹேக் பண்ணிட முடியும்னு. அது பண்றதுக்காக ஆல்மண்ட் பேப்பர் சன்னு அந்த கண்ட்ரோல் இருக்கிற இடத்துக்கு போனா இந்த VFX எல்லாம் பண்றது ஒரு பொண்ணு தான். அந்த பொண்ணு கிட்ட பேப்பர் இதெல்லாம் எப்படி எனக்கும் கொஞ்சம் சொல்லி தெரியாது நைஸா பேசுற மாதிரி பேச டக்குன்னு ஒரு லேப்டாப் எடுத்து சன் மறைஞ்சிருந்து இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க. யாராவது வராங்களா இல்லையான்னு பாக்குற வேலை ஆல்மண்டோடது. அப்ப சடனா ஒரு பலூன் ஆல்மண்ட் நிக்கிற இடத்துல உடஞ்சிடுது. சன்னையும் ஆல்மண்டையும் பாத்திரக்கூடாதுங்கிறதுக்காக நான் உங்ககிட்ட போய் சொன்னேன், நான் இந்த எஃபெக்ட் பத்தி தெரிஞ்சுக்க வரல, எனக்கு உன்னை பிடிக்கும் அப்படின்னு பேப்பர் பயங்கரமா டிராமா பண்றான். அதே சமயம் மால் வேற சக்சஸ்ஃபுல்லா இன்ஸ்டால் பண்ணிட்டு 3 பேரும் அங்க இருந்து பத்திரமா வெளியில வந்துட. பேஸ்மெண்ட்ல ஃப்ரெண்டும் ஷானியும் தான் காட்டுறாங்க. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குன்னு பார்த்தா ஜென்னி அந்த இடத்துக்கு வந்து எவ்வளவு டைம் சொன்னாலும் அதே தப்பா திரும்ப திரும்ப பண்ற அப்படிங்கிறா. இவளுக்கு எப்படா இதெல்லாம் தெரியுதுன்னு பார்த்தா கூட இருந்துட்டே துரோகம் பண்ணது ஆல்மண்ட். ஏற்கனவே அவங்க எல்லாரும் மாட்ட காரணமா இருந்தது ஆல்மண்ட். அதுக்கப்புறம் அவங்க மேல ஒரு கண்ணு வச்சுக்கொன்னு ஜென்னி சொன்னனாலதான் கூடவே இருக்கிற மாதிரி இருந்தான். ஆனா ஜென்னி கிட்ட அவன் சொல்லும் போதுதான் தெரியுது இது எல்லாமே தன்னோட பிரதர்ஸான மத்த ஜென்டில்மேனை பத்திரமா வச்சுக்கிறதுக்குன்னு சொல்றான். ஃபார்மை விட்டு வெளியில போனா அவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படணும், மறைஞ்சு வாழணும், எல்லாத்தையும் ஹைட் பண்ணணும். ஹைட் பண்ற பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் தானே அப்படின்னு. அவ பிரெக்னெண்டா இருக்கிறது ஆல்மண்டுக்கு கூட எப்படியோ தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் பிளாஷ்பேக்ல வர. இப்ப ஃபைனல் ரவுண்ட், இதுல ஷனலும் ஹீரோயினும் மட்டும் தான் மோத போறாங்க. கடைசி ரவுண்ட்ல மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு பெரிய பெண்ணு மாதிரி இருக்கும். அதை எடுத்துட்டு ஒரு சரிவு மாதிரி இருக்கிற இடத்துல ஓடி போகணும். ஆனா வரவழியிலாம் தண்ணி அடிப்பாங்க. அதை தாண்டி யாரு போய் மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன்ல கையெழுத்து போடுறாங்களோ அவங்க தான் வின்னர். 2 பேரும் பயங்கரமா போராடுறாங்க. ஒரு வழியா ஹீரோயின் மேல போய் இங்கெல்லாம் தொட்டு அந்த பெரிய பெண்ணை வச்சு சைன் போடலான்னு பெண்ணை தூக்க வெயிட் தாங்காம பின்னாடி இழுத்து விட்டுடுது. மறுபடியும் ஆரம்ப புள்ளிக்கே வந்துடுறா. இதுதான் சான்ஸ்னு ஷனல் கஷ்டப்பட்டு மேல போய் கையெழுத்தும் போட்டு ஷனல் தான் இந்த கேமோட வின்னர் ஆகுறா. யாருமே இது கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. கேம்ல ஃபர்ஸ்ட் ஷனல், செகண்ட் ஹீரோயின். செகண்டா இருந்து என்ன பிரயோஜனம், ஃபர்ஸ்டா போற ஷனல் எப்படியும் ஹீரோவை தான் செலக்ட் பண்ணுவான். அதே மாதிரி இப்ப 5 ஜென்டில்மேன்ல ஒருத்தனை செலக்ட் பண்ணலாம். அவன் நேரா சன் கிட்ட போய் கட்டி பிடிச்சு என்ன மன்னிச்சிரு, நம்மளால ஒன்னா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மேக்ஸ் கிட்ட போய் இன்னைக்கு சன்னையே நீ தோக்கடிச்சிட்ட, அவனை விட நீ தான் பெஸ்ட், எப்பவுமே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு ஷனல் கடைசியில் ஒரு பெரிய ட்விஸ்ட கொடுத்துட. செகண்டா இருக்கிற ஹீரோயின் இப்போ தாராளமா சன்னை செலக்ட் பண்ணலாம். ஆனா அதுக்கு முன்னாடி உங்க எல்லார்கிட்டயும் எனக்கு கொஞ்சம் பேசணும்னு ஹீரோயின் ஒரு ஸ்பீச்சை கொடுக்குறா. நான் சாதாரணமா இருந்த பொண்ணு, இந்த மாதிரி ஒரு போட்டியில கலந்து வின் பண்ணுவேன், வின் பண்ணி ஃபார்ம்ன்ட்டு ரொம்ப லக்ஸரியான ஒரு இடத்துல வாழுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஃபார்ம் நிஜமாலுமே ரொம்ப சூப்பரான ஒரு இடம், அங்க எல்லா வசதியும் இருக்கு, அங்க உங்களாலையும் வர முடியும். ஆனா அங்க வரணும்னா இந்த சிஸ்டமை நீங்க மாத்தணும். இது எல்லாமே ஃபேக்னு சொல்ல ரெஸ்ட்ரிக்டட் ஏரியால எடுக்கப்பட்ட வீடியோ அங்க பிளே ஆகுது. அதுக்காக தான் சிஸ்டமை ஹேக் பண்ணிருப்பாங்க. மக்களுக்கு சொல்ல வேண்டிய எல்லா உண்மையும் சொல்லிட்டு இப்ப இந்த சிஸ்டம் படி நான் நடந்துக்கல, அதுக்கு பதிலா என் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச என்னோட லவ்வை தேடி நான் போறேன் அப்படின்னு நேரா சன் முன்னாடி போய் நிக்க. இது எல்லாமே ஃப்ரெண்டும் பாத்துட்டு இருப்பா. அவளுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஷானு இதை பார்த்துட்டு சிக்னல் தர விதமா அவன் கையில இருக்கிற ஒரு பட்டன் அழுத்த அங்க நிறைய பட்டாசு வெடிக்குது. பட்டாசை பார்த்தா சன்னுக்கு பயமாச்சு. ஹீரோயினும் காதை அடைச்சுக்க. ஆனா இந்த டைம் சன் பயப்படல. காதுல இருந்து கையை எடுத்து விட்டுட்டு 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கும் போது சடனா ஆடியன்ஸா உட்காந்துட்டு இருக்கிற நிறைய பேர்ல சிட்டி கிரவுண்ட சேர்ந்த ஆட்கள் புரட்சி பண்றாங்க. ஒரு கலவர பூமி மாதிரி மாறுது. சரி ஜென்னி போய் ஃப்ரெண்டு கிட்ட பேசினாலே அது என்னாச்சுன்னு பார்த்தா இப்ப சடனா அவ கண்ட்ரோல் ரூம்ல இருக்கா. சிக்னல் எல்லாம் கட் பண்ணுங்கன்னு வேற ஒரு பொண்ணு சொல்ல கட் பண்ண வேண்டாம்னு சொல்றா. இவனடா இப்படி மாறிட்டான்னு பார்த்தா தனக்கும் ஒரு பையன் இருக்கு. அது இந்த ஃபார்ம்ல இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்னு அவன் மனசு எப்பவோ மாறி இருக்கும். ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது கூட உங்களை எல்லாம் காட்டி கொடுத்தது ஆல்மண்ட் தான். நீங்க மட்டும் போராடினா இதுல வெற்றி பெற முடியாது. உள்ளேயே இருக்கிற ஆள் யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அது நானா இருப்பேன். ஆல்மண்ட், பேப்பர், ஹீரோயின், சன்னு எல்லாருமே பேஸ்மெண்ட்ல இருக்கிற ஃப்ரெண்டு கிட்ட வந்துடுறாங்க. அங்கிருந்து அவங்க தப்பிச்சு போகிறதுக்கு தான் ரெடியா வண்டி கூட இருக்கு. ஆனா ஆல்மண்ட் மட்டும் நான் வரலன்னு சொல்றான். அப்பதான் ஃப்ரெண்டும் நீ எங்களுக்கு என்ன பண்ணன்னு தெரியும், இருந்தாலும் பரவாயில்ல உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் வா, இங்கிருந்து போயிடலான்னு கூப்பிடுறா. ஆனா அப்ப கூட ஆல்மண்ட் வரல. ஆனா இது தெரிஞ்சுக்கிட்ட சன்னும் ஹீரோயினும் கோவப்பட்டு
பத்தி உனக்கு முன்னாடியே தெரியும்னா ஏன் எங்க கிட்ட சொல்லலன்னு கேட்கவும், ஏன்னா ஆல்மண்ட் என் அண்ணாங்கிற உண்மையவே இப்பதான் அவ உடைக்கிறா. அது ஆல்மண்டுக்கே பயங்கர ஷாக்கா இருக்கு. நம்ம அம்மா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, உன்னை பாக்கணும்னு அவங்க வாழ்க்கை பூரா தவிச்சாங்க, கெஞ்சி கேக்குற வா போயிடலான்னு இவ்ளோ உண்மையை சொன்ன மேல் கூட ஃபார்ம் தான் என்னோட வீடுன்னு சொல்லிடுறான். அவனுக்கும் வருத்தமா இருந்தாலும் இவங்க கூட வரல. வர வழி இல்லாம ஆல்மண்ட் அங்கேயே விட்டு இவங்க எல்லாம் கிளம்பி போகும்போது ஆல்மண்ட் இப்படி துரோகம் பண்ணிட்டான்னு நினைச்சு பேப்பர் பயங்கரமா ஃபீல் பண்ண அண்ணாவை கூட்டிட்டு போக முடியலையான்னு ஃப்ரெண்டு பயங்கரமா அழுகுறா. ஒரு வழியா சன் பேப்பர் ஹீரோயின்லாம் இங்க இருந்து தப்பிச்சிட்டாங்கிற நியூஸ் ஜென்னிக்கு வருது. இவ்ளோ நேரம் பிளான் பண்ண மாதிரி எதுவும் போகலங்கிற கடுப்புல ஷனலோட அம்மா திரும்ப திரும்ப ஜென்னி கால் பண்ணிருப்பா. ஆனா அதை அட்டன் பண்ணிருக்க மாட்டா. இப்ப இந்த நியூஸ் தெரிஞ்ச மேல் சந்தோஷமா அவ வெளியில போய் போனை வீசி எரிஞ்சிட்டு தனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க கேர்ள் ஃபிரெண்ட் கூட கார்ல ஏறி போயிட ஆல்மண்ட தான் இப்ப போலீஸ் கவர்மெண்ட் எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த பிளான்ல நீயும் இல்லன்னு சொல்ல வரியா? ஒருவேளை நீயும் அந்த பிளான்ல இருந்த உனக்கு எல்லா உண்மையும் தெரியுங்கிறது எங்களுக்கு தெரிய வந்ததுன்னா உனக்கு மேக்சிமம் தண்டனை தான் கிடைக்கும். அது உனக்கு தெரியும் தானே அப்படின்னு கேட்க, எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்லி அவங்கள காட்டி கொடுக்காம ஆல்மண்ட் இந்த டைம் ஒரு நல்ல முடிவு எடுக்கிறான். இன்னொரு பக்கம் ஷனல் வீட்டுல அவங்க அம்மாவை பார்க்க போனா பலார்னு ஒரு அரை விட, எனக்கு தெரியும் இன்னைக்கு நீங்க ரொம்ப ஏமாந்து போயிட்டீங்கன்னு, ஆனா அதுக்கு பழகிக்கோங்க, இனிமேல் எல்லாம் உங்க விருப்பப்படி நடக்காது, எனக்கு யாரை பிடிக்குமோ அவனை தான் நான் கல்யாணம் பண்ண தைரியமா சொல்லிட்டு ஷனல் வெளியில வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஷனலோட அப்பா வந்து உன்னை நினைச்சா எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு, நீ போட்டியில ஜெயிச்சிட்டேங்கிறதுக்காக இல்ல, தைரியமா உனக்கு என்ன வேணும்னு நீ முடிவெடுத்தல அதுக்காக தான். உங்க அம்மா மேல நீ ரொம்ப கோவப்படாத, நமக்கு எது பெஸ்ட் நமக்கு எது நல்லதுன்னு தான் அவ போராடிட்டு இருக்கா. உங்களுக்கு இதெல்லாம் நினைச்சா கஷ்டமா இல்லையாப்பான்னு கேட்கவும், பழகிருச்சு என்ன பண்றது, அவ வாழ்நாள் பூரா அவளுக்கு பிடிக்காத அவ லவ் பண்ணாத ஒருத்தவங்க கூட தானே வாழ்ந்திருக்கான்னு சொல்ல, ஷனலோட அம்மாவும் இந்த மாதிரி ஏதோ ஒரு கம்பல்ஷன்ல தான் ஷனல் அப்பாவை கல்யாணம் பண்ணிருக்காங்கன்னு நமக்கு தெரிய வருது. ஃபார்முக்குள்ள பயங்கரமா கலவரம் வெடிச்சதுனால இதுதான் தலைப்பு செய்தியா போயிட்டு இருக்கு. இது எல்லாம் சிட்டி கிரவுண்ட்ல இருந்துட்டு ஹீரோவும் ஹீரோயினும் பாத்துட்டு இருக்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நான் எடுத்த முடிவுல எந்த மாற்றமும் இருக்காது, அதை நினைச்சு நான் வருத்தம் கூட பட மாட்டேன், ஏன்னா நான் எடுத்த இந்த முடிவுனாலதான் இன்னைக்கு உங்க கூட இருக்கேன்னு ஹீரோ சொல்ல, ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்க அந்த இடத்துக்கு தங்கச்சி வந்துடுறா. என் முன்னாடியும் கிஸ் பண்ணுங்க ஒன்னும் தப்பு இல்லைன்னு தங்கச்சி சொல்ல பயங்கரம் ஜாலியா அவங்க இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் ஹீரோயினோட ஃப்ரெண்டோ அண்ணா வரலங்கிற சோகத்துல அவங்க அம்மா தோல்ல படுத்து ரெண்டு பேருமே பயங்கர ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சிட்டி ஃபார்ம்ல தானே பேப்பரும் இருக்கான், அங்கேதான் சானும் இருக்கான். இந்த டைம் அவன் மனசுல இருக்கிற ஃபீலிங்ஸ் எதையும் மறைக்காம சானை கிஸ் பண்ணிட அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள லவ் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகுது. சரி ப்ரொடியூசரான ஜென்னி என்னன்னு பார்த்தா அவளும் அவளோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சிட்டி கிரவுண்ட்ல தான் இருக்கா. நீ கெட்ட ஆட்கள் கூட இருந்ததுனாலதான் உன் மைண்டும் கொஞ்சம் மாறிடுச்சு. அவங்கள விட்டு நீ வெளியே வந்தோடனே உன்னோட உண்மையான மைண்ட் இப்ப ஒர்க் ஆகுது, அவ்வளவுதான், நீ எவ்வளவு நல்லவ, நீ எப்பேற்பட்டவன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்ல ரெண்டு பேருமே ஹக் பண்ணிக்க ஒரு ஹாப்பி எண்டிங்கா 4 வருஷம் கடந்துடுச்சு. ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் அழகான ஒரு பையன், ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அப்படியே இந்த எபிசோடு முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா கட் பண்ணி ஷனலோட வீட்டுல அவங்க அம்மாவை காட்டுறாங்க. அவங்கள நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு கொஞ்சம் போட்டோஸ் கொடுக்க ஹீரோ ஹீரோயின் அவங்க பையனை யாரோ வேவு பார்த்து போட்டோ எடுத்து அனுப்பியிருக்காங்க. கூடவே வேற ஒருத்தனோட போட்டோஸும் இருக்கு. ஒருவேளை இது ஹீரோவோட அப்பாவா இருக்குமோ இல்ல ஷனல் அம்மாவோட முன்னாள் காதலனா கூட இருக்கலாம், யாருன்னு சரியா தெரியல. சீசன் 2ன்னு வந்ததுன்னா கண்டிப்பா இதுக்கான பதில் எல்லாம் கிடைக்கும். இப்போ வரைக்கும் சீசன் 2 அஃபிஷியல் இல்ல, வந்தா கண்டிப்பா பாத்திரலாம். பாய்.